ஆதாம் ஆவிக்கேற்ற பிரகாரம் இருக்கிறான், வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறான். பழுகணும், பெருகணும், நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும். யாருக்கு? ஆதாமுக்கு மட்டுமா? ஆதாமுடைய வம்சத்தில் வந்த அத்தனை பேருக்கு தான் வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்டு ஆதாம் எதுக்குள்ள வந்திருக்கிறான்? இப்போ சரீரத்துக்குள்ள வந்து ஜீவ ஆத்துமாவானான் என்றால் என்ன அர்த்தம்? பேசுகிற மனுஷன். இப்ப கவனிங்க, இப்ப பேசணும். இப்ப சாத்தா வந்துட்டான், மூன்றாவது சாத்தா வந்து நிற்கிறான். என்ன சொல்லியிருக்கணும்? ஏவாளும் ஆதாமும், ஹேய், நாங்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வோம். சாத்தானே, உன்னை இயேசுவின் நாமத்தினால கீழ்ப்படுத்துகிறேன், உன்னை ஆண்டு கொள்கிறேன் சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்கலாம்ல? ஏன் சொல்லலை? அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நான் சொன்னேன் இல்லையா, எப்பவுமே பிசாசு சொல்லி கேள்வி கேட்பான். நீ யார்? நீ யார்? உண்மையிலே தேவனுடைய பிள்ளை தானே நீலாம் ஜெபிச்ச பதில் வருமா? உண்மையாவே ஜெபிச்ச பதில் வருமா உனக்கு? நீ இந்த கேள்வியை கேட்டாலே யார் வந்திருக்கான்னு அர்த்தம். நான் ஜெபிச்சு தான் பார்க்குறேன், ஆனா போட்டா யார் வந்துட்டான்னு அர்த்தம். பிசாசு நம்முடைய வாயை வாடகைக்கு எடுத்துட்டான். நம்ம பிசாசு வாயை திறந்து பேசுறதுக்கு அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தெரியுமா பிசாசு வாயை எடுப்பான்ட்டு? பிசாசுக்கு உங்க வாய் முக்கியம். இப்போ ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு வாயில என்ன கொடுத்துட்டாங்க? இடம் கொடுத்துட்டாங்க. இடம் கொடுத்துதான் அந்த மூணாவது பாவம் செய்யறாங்க. சாத்தான் சொல்றான், நீ தேவனுடைய பிள்ளைனா, தேவனுடைய பிள்ளைதான் அப்படின்னா இந்த கல்லுங்களை அப்பங்களாக படிக்க ஏற்று சொன்னாலும் அதே போலதான். நீ தேவனை போல ஆகணும் அப்படின்னா இந்த பழத்தை சாப்பிடு. இப்ப என்ன சொல்லிருக்கணும்? இவங்க என்ன சொல்லிருக்கலாம்? நான் தேவனுடைய பிள்ளை ஆகணுன்றதுக்காக சாப்பிடணும் அவசியம் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை தான். இதே கேள்விதான் இயேசு கேட்டான். நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும். ஆனா சாப்பிடணும் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்பமாக்கி சாப்பிடும். இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான். செஞ்சாதான் பிள்ளை இல்ல, இதை நான் சாப்பிட்டாதான் பிள்ளை இல்ல, நான் பதில பெற்றுக்கொண்டாதான் பிள்ளைன்னு இல்ல, எனக்கு அற்புதம் நடந்தாதான் தேவன் கூட இருக்கிறான் அப்படிலாம் கிடையாது. சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை. இந்த சபைக்கு ஆண்டு சொல்கிற காரியம் என்னன்னா, ஆதாம் பேச தவறிட்டான், அவன் இடம் கொடுத்துட்டான். அவனுடைய வம்சம் எல்லாம் பாவம் மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. பிந்தின ஆதாம் ஆகிய ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். என்ன அர்த்தம் உயிர்ப்பிக்கிறார்னா? பேச வைக்கிறார். ஆவியானவர் உங்களை பேச வைக்கிறார். புது உடன்படிக்கை ஊழியக்காரர். பாஸ்டர் பத்தி பேசல, உங்களை பத்தி, என்னை பத்தி ஊழியக்காரர் இருக்கும்படி அவரை அந்த உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கை? புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் எழுத்தின்படி கிடையாது. புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எழுத்தின்படி கிடையாது. புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ஆதாமுக்கு வாக்குத்தத்தங்கள் எங்க தான் கொடுக்கப்பட்டுச்சு? ஆவிக்கேற்ற பிரகாரமா தான் கொடுக்கப்பட்டது. ஆதாம் வாக்குத்தத்தங்களை எங்களை பெற்றான்? முதல்ல சரீரத்திலேயே ஆவியிலையா? ஆவியிலே. இப்ப ஆவிலே பெற்ற வாக்குத்தத்தங்களை சரீரத்துக்குள்ளே வந்து அவன் பேச வேண்டும். ஜீவாத்மாவான என்றால் என்ன அர்த்தம்? யார்கிட்ட பேசணும்? இதுதான் பிரச்சனை. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, விசுவாசிகள் இந்த பேசணும்னு வரும்போது பேசுறதுக்கு யாராவது துணை கேட்பாங்க. ஐயோ எனக்கு சும்மா இருக்க, ஃபோன் எடுப்ப யார்கிட்டயே பேசுவோம், யார்கிட்டயாவது பேசுவோம், யாருக்காவது மெசேஜ் பண்ணுவோம். இன்னைக்கு தான் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் நிறைய வந்துருச்சுல. அந்த மைண்ட் என்ன சொல்றது? கம்யூனிகேட் வித் அதர்ஸ், எனிதிங். ஏதோ ஒன்று என்ன செஞ்சுட்டு இருந்தது. இந்த மனசை கத்த அப்படி உண்டாக்கி இருக்காரு. என்னன்னா கம்யூனிகேட் வித் காட் ஒன்லி. உன் மனசு தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடு கம்யூனிகேட் பண்ணணும். ஆனா இப்போ சரீரத்தில் இருக்க மனுஷன் இதை விட்டுட்டு ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கிறான். ஆதாம் வாக்குத்தத்தங்களை பெற்றானா? எங்க பெற்றான்? ஆவியில. சரீரத்தில் வந்தானா? வந்து என்ன பண்ணணும்? எதை பேசணும்? இப்ப கேள்வி, யார்கிட்ட பேசணும்? ஏதேன் தோட்டத்தில் யாரெல்லாம் இருந்தா? கர்த்தர் கிடையாது, அங்க சூழ்நிலைகள் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது.
ஆதாம் யார்கிட்ட பேசினான்? இன்னும் யார் வரல? ஏவாள் வரல. அப்போ ஏவாள்கிட்ட அங்கே என்ன செஞ்சிருக்க முடியாது? இந்த 2வது அதிகாரத்தை பற்றி பேசுகிறேன். இன்னும் யார்ட்டையும் பேசல. அப்போ சரீரத்தில் வந்த ஆதாம் பேசினான்னு சொல்கிறேன். யார்கிட்ட போய் பேசினான்? தேவன்கிட்ட பேசினானா? அவர் 3வது அதிகாரத்தில் வராரு. சரி. மனுஷன் பேசினானா? மனுஷனும் கிடையாது. சூழ்நிலைகள், ஏதாவது மழை போல பிரச்சனை, வியாதி, விளைவினம். அப்ப பேசினான்னு சொல்றேன். யார்கிட்ட பேசினா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தனக்கு தானே. இப்ப ஜீவ ஆத்மாவானா என்ன அர்த்தம்? நமக்கு நாமே பேசுவது. அப்படின்னா என் ஆத்மாவை பார்த்து நான் பேசணும். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. என் ஆத்மாவே நீ தேவனுடைய பிள்ளை. என் ஆத்மாவே நீ சுதந்திரவாளி. என் ஆத்மாவே நீ உடன்படிக்கையின் பிள்ளை என்று நான் எனக்கு பேசணும். ஆகிய ஆதாம் பேசினான் பாருங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள போறான், போயிட்டே இருப்பான். பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க 2 யானை இருக்கும், 2 சிங்கம், எல்லாம் 2 இருக்குது. என்ன எல்லாம் பேசிட்டு இருக்கு, நம்ம பேசுறதுக்கு யாருமே அப்படி வருத்தப்படல. தன் மனசோட பேசினான். பத பாசுங்க, உங்க மனசோட பேசுங்க. எந்த மனுஷனோட பேசாதீங்க, எந்த மனுஷனோட பேசாதீங்க, உங்க மனசோட பேசுங்க. இப்ப ஆதாம் யார்கிட்ட பேசினா? தன்னைத்தானே பத்தி பேசினா. நான் பழுகுவேன், நான் பெருகுவேன், நான் நிரப்புவேன், நான் கீழ்படுத்துவேன், ஆண்டுக்குவேன்.